hello everyone. Welcome back to my channel Narmada's Lifestyle. நாங்கள் இப்போ ஜூக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஜூ வந்து டெக்ஸாஸுங்கிற ஸ்டேட்டில் ஃபோர்ட் வர்த்துங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த ஜூ நேமே பார்த்திங்கன்னா ஃபோர்ட் வர்த் ஜூ தான். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். அதில் வந்து 1-2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டாலஸ் ஜூவும் இருக்குது, அதே மாதிரி ஃபோர்ட் வர்த் ஜூவும் இருக்குது டெக்ஸஸில். அதாவது டாலஸ்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது, அதே மாதிரி ஃபோர்ட் வர்த்துங்கிற ஏரியாவில் 2 ஜூ இருக்குது எங்களுக்கு நியர்பை. ஸோ எது நல்லாயிருக்குன்னு கேட்டோன்னே எல்லோரும் வந்து ஃபோர்ட் வர்த் ஜூ நல்லாயிருக்கும் டாலஸ் ஜூ விட அப்படின்னாங்க. டாலஸ் ஜூவும் போகணும். நாங்கள் வந்து ஜூ போய் ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் ஆகிடுச்சுங்க. எங்கள் குட்டி பையன் வந்து 1 இயர் அப்போ கூட்டிகிட்டு போனோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூ வந்து இங்கே வந்ததுலேருந்து போகவே முடியல. சம்மர் வின்டர் அப்படியே மாற்றி மாற்றி வந்துடுச்சு. ஸோ டைமே இல்லை. ஸோ இந்த டைம் தான் வந்து நாங்கள் டெக்ஸஸில் ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கிறதுனால ஓகே ஜூக்கு வந்து இந்த டைம் போனால் கொஞ்சம் நம்ம நடக்கிறக்கும் நல்லாயிருக்கும், பசங்களும் வந்து வெயில் இல்லைன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஜூக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் ஆனுவல் பாஸ் மாதிரி வாங்கிக்கிட்டால் நம்ம எப்போ வேணால் 1 இயர் வரையும் போய்க்கலாம், அன்லிமிட்டடாக விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஜூ கொஞ்சம் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த ஜூக்கு வந்து நாங்கள் ஆனுவல் பாஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ மெம்பர் பாஸ் தான், அது மாதிரி வாங்கிக்கிட்டால் எப்போ வேணால் விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக பிளான் பண்ணிட்டு வாங்கினோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு தெரியல, அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் கவர் பண்ண முடியலனா மீதி வந்து இன்னொரு நாள் கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். அதனால் வந்து ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து 6 o'clock 6:30 அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகுது ஜூ. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் போனோம். ஜூனாலே எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்கள்லேருந்து அடல்ட் வரையும் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நாங்களுமே எவ்வளோ தடவை ஜூ போயிருக்கோம், ஆனால் ஒவ்வொரு அனிமல் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அது பார்த்து ரொம்ப வந்து எக்ஸைட் ஆக தான் செய்கிறோம் நாங்களுமே. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ஜூ வந்து போனால் எந்த வயசில் போனாலும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோர்ட் வர்த் ஜூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா க்ரீனாக எல்லா பக்கமும் ட்ரீஸ் இருந்தது, ஷேட்ஸ் நிறையா இருந்தது. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரானோன்னே இந்த கொரில்லா தாங்க பார்த்தோம். கொரில்லா வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் ஸ்டாப் பண்ணுறேன்.
கொரில்லா பார்த்தோன்னே நெக்ஸ்ட் எலிஃபண்ட் பார்க்க போயாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ரைனோசருங்க. ரைனோசர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட பாடியில் வந்து லேயராக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் அனிமல் டைகர் பார்க்க போகிறோம். டைகர் வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லாம் ஆஃப்டர்நூன் டைமுங்கிறனால எல்லாம் டயர்டாகி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா அனிமல் பார்க்க போயாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து சீட்டா பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் டாகுங்க. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜூவில் ஆஃப்ரிக்கன் டாக் பார்க்குறோம். இந்த அனிமல் என்னென்னா ஆஃப்ரிக்கன் லெப்பர்டுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து அனிமல்ஸ் மட்டும்தாங்க கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பேர்ட்ஸும் இருந்தது. பேர்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல.
இப்போ பார்த்தீங்கன்னா கேங்காரூ தான். இது வந்து ஜம்ப் பண்ணுற வரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க, ஜம்ப் பண்ணுறதை வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணோன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் லயன் முன்னாடியே பார்த்தோங்க. வரும்போது பார்த்தா லயன் வந்து தூக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஜிராஃபோட ஏரியாவில் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா இந்த ஜிராஃப்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணவும் செய்யலாம். ஸோ நம்ம போயிட்டு க்யூவில் நின்றுட்டு அதுக்கான ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணவும் செஞ்சோம். எங்கள் குட்டியும் பெரிய குட்டியும் வந்து 2 பேருமே ஃபீட் பண்ணாங்க. அதுக்கு லெட்யூஸ் மாதிரி ஃபீட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜிராஃப் கூட எங்கெல்லாம் போகுதோ அது கூடவே வந்து ஆஸ்ட்ரிச் நடந்துகிட்டே இருக்குங்க. ஆஸ்ட்ரிச்சுமே வந்து அவ்வளோ நல்லா டாலாக இருந்தது. ஜிராஃபோட அந்த நெக் வரையும் வந்துச்சு அது. ஹிப்போ யூஸ்வலாக வந்து தண்ணியில் தான் இருக்குங்குவாங்க, ஆனால் வெளியவும் இருக்கும்ல. இந்த ஹிப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா ஃபுல்லாக வந்து உள்ளே இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே மேலே வரும், வீடியோ நல்லா கவர் பண்ணலான்னா நல்லா ஸ்விம் பண்ணி உள்ளேயே தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஹிப்போ கிட்டே இருந்த வாட்டர் மட்டும் பயங்கர ஸ்மெல்லியாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி டர்ட்டி வாட்டர் ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது மட்டும் ஜாலியாக நல்லா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருந்தது. முன்னாடி ஒரு ரைனோ பார்த்துருப்பீங்களா, அது பாருங்கள் லேயராக இருந்தது. இப்போ இருக்க ரைனோ பாருங்கள், அந்த லேயரெல்லாம் இல்லாமல் அதுக்கு வந்து 2 ஹார்ன் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் அனிமல்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் இன்னும் வீடியோ லென்த்தியாக போகுதுன்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து அனிமல்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் வந்து தண்டர்ஸ்டார்ம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் முன்னாடியே ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன். தண்டர்ஸ்டார்ம் வந்தோடனே 4 o'clock தாங்க இருக்கும். அப்போ வந்து தண்டர்ஸ்டார்ம் வந்தோடனே என்னடா இன்றைக்கி வந்து வெதர் செக் பண்ணிட்டு தானே வந்தோம், ரெயினியெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு வெதர் செக் பண்ணால் சடனாக பார்த்திங்கன்னா வெதர் சேஞ்ச் ரெயினின்னு காட்டுது. ஓகே தண்டர்ஸ்டார்ம் வந்துச்சு, ரெயின் ஸ்டார்ட் ஆக போது, கிளம்பிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ரைனோலாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கிங் லாட் நாங்கள் வந்து காரில் உட்காரும்போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் ஓகே மழை தானே பெய்யுது அப்படின்ட்டு நினச்சா உட்காந்து ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெயில்ஸ்ட்ராம்னால் நல்லா பனிக்கட்டி பெரிய பெரிய பனிக்கட்டியாக வந்து நமக்கு மேலே விழுறது ராக் மாதிரி விழுற சவுண்டு கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் இருந்தது எங்களுக்கு. ஃபுல்லாக வந்து கிளாஸ் வந்து விண்ட்ஷீல்டெல்லாம் வந்து உடஞ்சிட்ற அளவுக்கு வந்து எங்களுக்கு சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுமோ அதாவது விண்ட்ஷீல்டு. அதுக்கப்புறம் வந்து மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா எங்களோட காரில் டாப்லேயும் வந்து கிளாஸ் மாதிரி ஃபைபர் கிளாஸ் தான் இருக்கும். அந்த ஹெயில் விழுற சவுண்டு கேட்டிங்களா, எப்படி இருந்தது பார்த்திங்களா? எங்களுக்கு வந்து இன்னுமே வந்து தலைக்கு மேலே விழுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்தோடனே ரெயினே இல்லைங்க. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் ஹெயில்ஸ்ட்ராம் இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னே எங்கள் வீட்டு பக்கம் வந்தோடனே நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. டெக்ஸஸில் ஹெயில்ஸ்ட்ராம் வர்றது ஒரு நார்மலான விஷயங்க. எங்களுக்கு தான் வந்து அது புதுசாக இருந்தது. கலிஃபோர்னியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எர்த்குவேக் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே எர்த்குவேக் வரனால பழகிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஹெயில்ஸ்டார்ம் வரும்போது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸை தான் யோசிச்சுட்டு வந்தோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம நார்மலாக ஏதாவது வந்து இந்த மாதிரி நடக்கும்போது யோசிக்க மாட்டோம். ஆனால் ஜூலேருந்து வெளியே கிளம்புனதுனால அதெல்லாம் என்ன பண்ணோம், டக்குன்னு ஹெயில்ஸ்டார்ம் வரும்போது அவங்களுக்கும் வந்து மேலே விழும்போது வலிக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஹெயில்ஸ்டார்ம் வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட ரூஃப் கூட வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா ஓட்டை விழுந்துருச்சுன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறக்காக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து ஹெயில்ஸ்டார்ம் வந்ததுக்கப்புறம் அந்த ரூஃபை செக் பண்ணிப்பாங்க. ஸோ காரும் அதே மாதிரி தாங்க. ஒரு ஹெயில்ஸ்டார்ம் வரும்போது காரை நம்ம வெளியே பார்க் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து கார் வந்து டென்ட் ஆகிடுங்குவாங்க. அதுவும் பழைய காரெல்லாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக டோட்டல் ஆகிடும்னு சொல்லுவாங்க.